இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் இன்டெக்ட் ஸ்பீச்னு சொன்னா என்ன, இதை எங்கெல்லாம் நாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. முதலாவது டிரெக்ட் ஸ்பீச்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம். லெட்ஸ் லுக் அட் த டெஃபினிஷன் ஆஃப் டிரெக்ட் ஸ்பீச், ரைட்? டிரெக்ட் ஸ்பீச்னு சொன்னா என்னன்னு சொன்னா, direct speech is a way of reporting exactly what someone has said by using their exact words. அப்ப இங்க நல்லா கவனிங்க. direct speech ன்னு சொல்றது ஒரு ஆள் சொன்ன விஷயத்த, ஒரு ஆள் பேசின ஒரு விஷயத்த அவர் என்ன சொன்னாரோ அதே சொற்களை வச்சு நாங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லக்குள்ள அதை நாங்க டிரெக்ட் ஸ்பீச்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ஹாஜராட்ட சொல்றேன், ஹாஜரா எனக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஐ எம் நாட் வெல் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இதை நாம போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போகக்குள்ள, நீங்க இப்ப கிளாஸ்ல இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் இப்ப ஒலிவியா வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றாங்கன்னு வைங்க, ஷராஃப் செட் he is இல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ அது வந்து இன்டெரக்ட் ஸ்பீச். ஸோ டிரெக்ட் ஸ்பீச்ல சொல்றேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஷராஃப் செட் ஐ எம் நாட் வெல். ஷராஃப் சொன்னான் எனக்கு சுகம் இல்லைண்டு அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா நான் என்ன சொன்னனோ அதை இன்னொருத்தட்ட போய் சொன்னீங்கன்னு சொன்னா அதை நாங்க டிரெக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம், ரைட்? அப்ப வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணாம ஒரு ஆள் பேசின அதே விஷயத்த கொண்டு போய் நாங்க இன்னொருத்தட்ட சொல்லக்குள்ள இவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி, தட்ஸ் கோல்ட் டிரெக்ட் ஸ்பீச், ரைட்? அப்ப இந்த டிரெக்ட் ஸ்பீச்சை வந்து நாங்க ரைட் பண்ணக்குள்ள, எழுதக்குள்ள ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, enclosed in quotation marks. quotation marks உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்வெர்டட் கமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு கமாவை போட்டு ஃபர்ஸ்ட் வார ரெண்டும் தரிக்கி பாருங்க, இப்படி தலைகீழா இருக்கும், இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், ரைட்? இதைத்தான் கொட்டேஷன் மார்க்ஸ்ன்னு சொல்றேன். அப்ப ஒருத்தர் சொன்ன அந்த விஷயத்த அதே வேர்ட்ஸை நாம இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ளதான் காட்டுவோம். ஸோ when you write direct speech, நீங்க இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ளதான் அதை எழுதுங்க, ரைட்? It shows the original speaker's message without any changes to the wording. அப்ப அந்த விஷயத்த உண்மையாவே ஒரிஜினலாவே யாரு பேசினாங்களோ அவங்களோட மெசேஜ அந்த வேர்ட்ஸ்ல எந்த சேஞ்சுமே இல்லாம நாங்க காட்டுறது தான் என்ன டிரெக்ட் ஸ்பீச். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி, இப்போ ஒலிவியா வந்து சொல்றாங்கன்னு வைப்போம், நான் எக்ஸாமுக்கு படிச்சு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா மேபி என்கிட்ட சொல்லிட்டான்னு வைங்க. இப்ப அதே விஷயத்த இன்னொரு ஆள் அதை கேட்டுட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்றாங்க. ஒலிவியா செட் ஐ எம் ஸ்டடிங் ஃபார் மை எக்ஸாம். ஒலிவியா சொன்னா நான் எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்கிறேன் என்று. பாருங்க, அப்ப ஒலிவியாவும் என்ன சொன்னா, ஐ எம் ஸ்டடிங் ஃபார் மை எக்ஸாம் தான் சொன்னேன். அதே வேர்ட்ஸை நாம எடுத்துட்டு போய் இன்னொருத்தட்ட சொல்றோம், ஒலிவியா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, ரைட்? அப்போ இதைத்தான் நாங்க டிரெக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். அப்ப மீனிங் என்ன? ஒரு ஆள் சொன்ன விஷயத்த அவங்க சொன்ன மெசேஜ்ல இருக்கிற எந்த வேர்ட்ஸுமே நாங்க சேஞ்ச் பண்ணாம எக்ஸாக்டான வேர்ட்ஸ்ல அதை கோட் பண்ணி காட்டுறது, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு காட்டுறது தான் என்ன டிரெக்ட் ஸ்பீச். ஸோ நவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிரெக்ட் ஸ்பீச்? Do you understand this? Direct speech is now okay, Yes, right? sir. Is it clear now for everyone? Atik, Nasha, Hajara, Amna, Afan, Nubha, Olivia, Rashada, Sana, Yes, Shifa, sir. Nice. எல்லாருக்கும் clear தானே? I need a Yes, yes sir. everyone. Yes, sir. எல்லாரும் Yeah. right. ஓகே, இதுதான் சிம்பிளா டிரெக்ட் ஸ்பீச். ஸோ இதுக்கு இன்னும் நிறைய நிறைய டென்ஸ் எல்லாம் வர போகல, இன்னும் ரூல்ஸ் வந்து எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ வீல் சி தட், ரைட்? ஸோ இப்போ கான்செப்ட், கோர் கான்செப்ட் இதுதான் அப்படின்னு விளங்கி. இப்போ அப்படியே இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு வருவோம். இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு நாங்க இன்னொரு விதமா நாங்க அதை சொல்லலாம். அது என்ன? ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ரைட்? இன்டிரெக்ட் ஸ்பீச் இன்னொரு நேம் தான் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ரைட்? ஓகே, இப்போ இன்டிரெக்ட் ஸ்பீச்னு சொன்னா என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இன்டிரெக்ட் ஸ்பீச் ஆல்சோ கோல்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அப்ப இந்த இன்டிரெக்ட் ஸ்பீச் தான் நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்றும் சொல்றோம். இஸ் a way of expressing what someone said without quoting their exact words. இப்ப இது எப்படி விஷயம்னு சொன்னா, டிரெக்ட் ஸ்பீச்ல நாம் என்ன செஞ்சோம், அவங்க சொன்ன அதே வேர்ட்ஸை இன்னொருத்தட்ட சொன்னோம்.
சரிதானே? பட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல அப்படி சொல்றல்ல. அவங்க யூஸ் பண்ண அதே வேர்ட்ஸை யூஸ் பண்றல்ல. அதை கொஞ்சம் வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணி நாங்க பேசுவோம், நாங்க ரைட் பண்ணுவோம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். Instead of using quotation marks, the speech is paraphrased and usually involves a change in pronouns, verb tenses, and time expressions. அப்ப இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன நடக்கும்னு சொன்னா, நாங்க டிரெக்ட் ஸ்பீச்ல ஒரு ஆள் சொன்ன விஷயத்த ஒரு மார்க்குக்குள்ள காட்டணும் அப்படின்னு பார்த்தோம். அது என்ன மார்க்? What mark do we use in direct speech? என்னது? Quotation mark. கொட்டேஷன் மார்க்ஸ். இங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன நடக்கும்? அந்த கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து வராது. அது only for direct speech, right? இங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல direct ஸ்பீச்ல இருந்த கொட்டேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம், ரைட்? அப்ப வேற என்ன இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நடக்கும்னு கேட்டா, யூசுவலி இன்வால்வ்ஸ் a change in pronouns. pronouns என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். ஐ, ஹி, ஷி இப்படி நாங்க ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம் தானே. ஐ, ஹி, ஷி, இட் இப்படி. அது அதே மாதிரி நாங்க பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். மை, யுவர், ஹர் இப்படி எல்லாம் சொல்லி உன்னுடையது, என்னுடையது அப்படின்னு சொல்லி பொசசிவ் ப்ரொனவுன்ஸும் யூஸ் பண்ணுவோம். இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்னு சொன்னா நான் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு இதுக்கு காட்டுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. அடுத்தது verb tenses. இப்போ நாங்க டென்சஸ் படிச்சோம். we have learned tenses in the previous classes, right? ஸோ ஒரு டிரெக்ட் ஸ்பீச்ல ஒருத்தவங்க சொன்ன விஷயத்த நாங்க ரிப்போர்ட் பண்ண போகக்குள்ள அது என்ன நடக்கும்? அங்க verb tense சேஞ்ச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வரும். அதே போல டைம் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்ப நேத்து ஒரு ஆள் சொன்ன விஷயத்த நாங்க இன்றைக்கு வந்து சொல்ல போகல அந்த டைம் எக்ஸ்பிரஷன்ல ஒரு சேஞ்ச் வரும். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாங்க தனித்தனியா பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு பாருங்க. இந்த அருகி டிரெக்ட் ஸ்பீச். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ள் வந்து சொல்றா, she said I am tired. அவள் சொன்னால் நான் டயர்டாக இருக்கிறேன் என்று அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த கேர்ள் என்ன சொல்லிருப்பா? ஐ எம் டயர்ட், நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லிதான் சொல்லிருப்பா. அப்ப அதே வேர்ட்ஸை நாங்க யூஸ் பண்ணதால இங்க என்ன ஸ்பீச்ல இதை எழுதிருக்கும்? என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ல இதை எழுதிருக்கும்? டிரெக்ட் ஸ்பீச். ஏன்? இங்க பாருங்க, ஒரு கமா இருக்குது, அதுக்கு பக்கத்துல கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள அந்த கேர்ள் சொன்ன அதே விஷயத்தை எழுதிருக்கும். இந்த விஷயத்த நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது இன்டிரெக்ட் ஸ்பீச்சா மாத்த போகல எப்படி சொல்லுவோம்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்ல அவள் சொன்னால் அவள் டயர்டாக இருந்தாள் என்று அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? ஆல்ரெடி இவ டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டா. அப்ப நாங்க இங்க என்னத்தை மாத்தணும்? இந்த விஷயத்துக்குள்ள காலத்தை மாத்தணும். ஏன்? அவ ஆல்ரெடி டயர்டா இருந்தேன்னு சொல்லிட்டா. அப்ப அதோட நான் டயர்டா இருக்கேன்னு சொல்லி யாரு சொன்ன? ஐ ஆம் டயர்டுன்னு சொன்னது யாரு? Who said this? அவள். அவள் சொன்ன. அப்ப இன்டிரெக்ட் ஸ்பீச்சா மாத்தக்குள்ள நாங்க என்ன செய்வோம்? நான் டயர்டாக இருக்கேன்னு சொன்னத அவள் டயர்டாக இருந்தாள் அப்படின்னு சொல்லுவோம். that she was tired, right? இங்க பாருங்க, இங்க டென்ஸை மாத்திருக்கு. so please mute your microphone if you are not talking, right? okay. அதோட டென்ஸ் மாத்திரிக்கம் எப்படி? இங்க பிரசன்ட்டுக்குரிய ஆக்சிலரி வேர்ப் இருக்குது, அதை நாங்க என்னன்னு மாத்திரிக்கோம்? வாஸ்ன்னு மாத்திரிக்கோம். சோ இங்க என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு? ஐ வந்து ஷீன்னு சேஞ்ச் ஆயிருக்கு. டென்ஸை மாத்துறதுக்கு பிரசன்ட்ல இருந்து பாஸ்டா மாத்திரிக்கோம். அதோட ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்காக டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்த கொட்டேஷன் மார்க்ஸை இங்க ரிமூவ் பண்ணிருக்கோம். சோ இங்க 3 சேஞ்சஸ் நடந்திருக்கு. சோ இப்படி ஒவ்வொரு டென்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க சொன்ன கான்டெக்ட்ல நாங்க இத மாத்த வேண்டிய ஒரு தேவை வரும், ரைட்? சோ இப்போ நார்மலா டிரெக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டிரெக்ட் ஸ்பீச்னு சொன்னா என்னன்னு விளங்கிட்டா எல்லாருக்கும்? Do you understand these concepts now? Yes, sir. Okay then, right. Others, what about others? Yes, sir.
ஓகே தானே? கிளியர். இப்ப பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள்ஸுக்கு போவோம். இப்ப பாருங்க, அருண் வந்து அருண் அப்படின்னு சொல்லி ஒரு போய் இருக்காருன்னு வைப்போம். பிரியா அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்கான்னு ரைட். அருண் வந்து இப்ப பிரியாவை ஸ்கூல்ல அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு வைப்போம். ஸ்கூல்ல போயிட்டு மீட் பண்றாரு. மீட் பண்ற டைம் இவரை கொஞ்சம் ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டாரு. அப்ப சொல்றாரு ஐ எம் லேட் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? பிரியா கிட்ட. ஐ எம் லேட், நான் லேட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயத்தை இப்ப டிரெக்ட் ஸ்பீச்ல நாங்க அருண் சொன்ன விஷயத்த வேற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லணும். நான் சொல்றேன், அருண் said to பிரியா ஐ எம் லேட். அருண் பிரியாட்ட சொன்னான் நான் லேட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சோ இங்க அருண் சொன்ன அதே விஷயத்தை நான் கோட் பண்ணிருக்கேன். நான் லேட் ஆகி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அருண் சொன்ன அதே விஷயத்த இங்க கோட் பண்ணிருக்கேன். சோ அதனால இது டிரெக்ட் ஸ்பீச். இந்த விஷயத்த இப்ப நாம மாத்தி சொல்ல போறோம். எப்படி? அருண் பிரியாட்ட சொன்னான் அவன் லேட்டா இருந்தான் என்று அப்படின்னு சொல்ல போறோம். ரைட்? அப்போ இங்க இருக்கிற இந்த வேர்பை கவனிங்க. டிரெக்ட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இந்த வேர்பை நாம ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நாங்க பார்த்திருக்கோமே, ஆக்சிலரி வேர்ப்ஸ், அடுத்தது பி வேர்ப்ஸ், இப்படி எல்லாம் நிறைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் சொல்லி எல்லாம் நிறைய வகையான வேர்ப்ஸை நாங்க படிச்சிருக்கோம். அந்த வகையில இந்த டிரெக்ட் ஸ்பீச்ல, இன்டிரெக்ட் ஸ்பீச்ல நாங்க யூஸ் பண்ற இந்த விஷயத்த சொன்னான், கூறினான், இப்படியெல்லாம் சொல்றோம் தானே, இந்த விஷயத்த நாங்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்றேன். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இருக்கிற இந்த சே அப்படிங்கிறதுல பாஸ்ட் தான் இந்த செட். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து எங்களுக்கு பாஸ்ட்ல இருக்குமாக இருந்தா, இஃப் த ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் இன் த பாஸ்ட், நாங்க என்ன செய்வோம்? இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தையும் நாங்க பாஸ்டுக்கு மாத்துவோம். ஸோ ஐ எம் லேட்னு இருக்கிறத இன்டிரெக்ட் ஸ்பீச்ல என்ன செஞ்சிருக்கேன்? அதோட இன்னொரு சேஞ்ச் நடந்திருக்கு பாருங்க. இந்த செட் டு அப்படிங்கிறத டோல்ட் அப்படின்னு மாத்திருக்கேன். ரைட்? செட் அப்படியான வேர்புக்கு பக்கத்துல மட்டும்தான் நாங்க டூவை யூஸ் பண்ணுவோம். டோல்டுன்னு சொன்னாலும் என்ன? கூறினான் அப்படிங்கிற அர்த்தம் தான். பட் அதுக்கு பக்கத்துல நாங்க டூ யூஸ் பண்றல. டிரெக்ட் ஸ்பீச்ல செட் டூன்னு இருந்தா நாங்க இன்டிரெக்ட் ஸ்பீச்ல என்ன செய்வோம்? டோல்ட் அப்படின்னு சொல்லி மாத்துவோம். ரைட்? செட் டூ அப்படிங்கறத ரிமூவ் பண்ணிட்டு டோல்ட்னு போடுவோம். ஸோ அருண் டோல்ட் பிரியா தட். அதோட இன்னொரு விஷயம் இங்க எட் ஆயிருக்கு. இந்த கமாவை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு என்ன வேர்ட் ஆட் பண்ணிருக்கோம்? தட். ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இந்த தட் அப்படிங்கிறது வரும். சில டைம் வராம வர இடங்களும் இருக்கி, அது எங்கன்னு சொல்லி நாங்க அடுத்தடுத்த லெசன்ஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸுக்கு கண்டினியூஸா அட்டன் பண்ணுங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ரைட்? நிறைய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இதுக்குள்ள இருக்கு. ஸோ அருண் டோல்ட் தட், அருண் டோல்ட் பிரியா தட். இப்ப இந்த ஐ எம் லேட் அப்படிங்கறதான் எங்களுக்கு அவர் சொன்ன விஷயம். அதை இப்ப கன்வெர்ட் பண்ணும். அப்ப ரிப்போர்ட்டிங் பாஸ்ட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இருக்கிற டென்ஸை நாங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி. சோ இது பிரசன்ட்ல இருக்கிற பாஸ்டுக்கு மாத்தினா முதலாவது ப்ரொனவுன் சேஞ்ச் ஆகுதான்னு பார்ப்போம். இப்ப அருண் பிரியாவிடம் கூறினான் ஐ எம் லேட், நான் லேட் ஆகி இருக்கின்றேன் என்று. இப்போ நான் லேட் ஆகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? ஐ எம் லேட்னு சொல்லி சொன்ன ஆள் யாரு? ஹூ செட் திஸ்? அருண் சொன்ன. அருண் சொல்றது ஒரு போயா கேர்ளா? அவருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொனவுன் என்ன? ஒரு போய். அப்ப நாங்க என்ன செய்வோம்? இந்த ஐய ஹீயா மாத்தும். ரைட்? நான் சொன்னேன்னு சொன்னத அவன் சொன்னான் அப்படின்னு மாத்தணும். அதே போல இங்க பிரசன்ட்டுக்குரிய பி வேர்ப் இருக்கு. ஹீ அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட்ல நாங்க என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? வாஸ். ரைட்? அடுத்தது லேட்டுங்கிறது எங்களுக்கு அட்ஜெக்டிவ். ஸோ அது அப்படியே இருக்கு. ஸோ ஐ ஆம் லேட், இங்க ஹீ வாஸ் லேட். ஓகேவா? இப்படித்தான் எங்களுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து வரும். டிரெக்ட் ஸ்பீச் டு இன்டிரெக்ட் ஸ்பீச். ஓகேவா? இப்ப இந்த விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் உங்களுக்கு கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். சோ அடுத்தது பாருங்க, இப்ப எக்ஸாம்பிள் 2. இப்ப எக்ஸாம்பிள் 1ல நாம என்ன செஞ்சிருந்தோம்? அருண் வந்து பிரியாட்ட நான் லேட் ஆயிருக்கேன்னு சொல்லி அருண் சொன்ன மாதிரி பார்த்தோம். இங்க எக்ஸாம்பிள் 2ல என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, அருண் செட் டு பிரியா யூ ஆர் லேட். இப்ப அருண் வந்து பிரியாட்ட சொல்றாரு நீ லேட் ஆகிருக்காய் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல இப்ப இதை எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பார்ப்போம்.
சேம் அதே விஷயம் அருண் செட் டு பிரியான்னு இருக்கிறதுனால நாம் என்ன செய்யறோம், இந்த செட் டுவை வந்து டோல்டுன்னு மாத்திரம். ரைட், அருண் டோல்ட் பிரியா, அதோட கொட்டேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ண போகல எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு என்ன செய்யும், இந்த தட் வரும். ரைட், அருண் டோல்ட் பிரியா தட். இப்போ கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற விஷயத்தை சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம், யூ ஆர் லேட். அப்ப இங்க ரிப்போர்ட்டிங் verb என்ன டென்ஸ்ல இருக்கு, டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட்ல இருக்கு. ரைட், இருந்தா நாம என்ன செய்யணும், இதுக்குள்ள இருக்கிற டென்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். அப்ப யூ ஆர் லேட்னு சொல்றது பிரசன்ட்ல இருக்கு. ஏன், இங்க யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பிரசன்ட்டுக்குரிய பி verb ஆர் யூஸ் பண்ணிருக்காங்க. ரைட், அப்ப இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. இதை நாங்க இப்ப என்ன செய்யணும், பாஸ்டுக்கு மாத்தணும். இப்ப இந்த விஷயத்தை எடுத்து பாருங்க, யூ ஆர் லேட், நீ லேட் ஆகி இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இவர் நீன்னு சொன்னது யார, யூன்னு சொல்றது யார குறிக்குது, பிரியா. பிரியாவை சொன்னேன். அருண் வந்து பிரியாட்ட தானே சொன்னேன் நீ லேட் ஆயிருக்காய் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நாங்க இந்த ப்ரொனவுனை சேஞ்ச் பண்ணக்குள்ள யூக்கு பதிலா யார போடுவோம், ஷீ. ரைட், போட்டுட்டு இப்ப பிரசன்ட்ல எங்களுக்கு யூ சப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரி பி verb வந்து ஆண்டு தெரியும். பாஸ்ட்ல ஷீக்கு என்ன பி verb, வாஸா வேர்ஆ, ஷீ சிங்குலரா ப்ளூரலா, எது போடுவீங்க, சிங்குலர். ஸோ வாஸ் போடுவீங்க, இங்கால அந்த adjective அப்படியே வரும். ஸோ அருண் டோல் பிரியா that she was late. அருண் பிரியாட்ட சொன்னான் அவள் லேட் ஆகி இருந்தாள் என்று. அப்ப பாருங்க, ப்ரொனவுன் சேஞ்ச் ஆயிருக்கி, டென்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கி. இந்த கொட்டேஷன் மார்க்ஸை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு எழுதிருக்கோம். ஓகேவா, இதுதான் ஒரு கோர் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் வந்து இதுதான் டிரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொன்னோம். ரைட், இப்ப அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். முதலாவது இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் நீங்க கவனிக்க. ரைட், ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ்னு சொன்னா நாங்க பார்த்தோம், பிரியாவிடம் அருண் சொன்னான் அப்படின்னு, அந்த சொன்னான், கூறினான், ரிப்ளை பண்ணினான் அப்படின்லாம் நாங்க சொல்றோம் தானே. இந்த விஷயத்தை எல்லாம், அதாவது இந்த டிரெக்ட் ஸ்பீச்சுக்குள்ள இருக்கு பாருங்க, இந்த செட், அடுத்தது ரிப்ளைட், அண்ட் தென் டோல்ட், இந்த இருக்கிற டோல்ட், இதுகள்லாம் வந்து நாங்க என்னன்னு சொல்றோம், ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். ரைட், ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து இப்படியான ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் எங்களுக்கு வரலாம், சே, டெல், ஆஸ்க், ரிப்ளை, எக்ஸ்பிளைன், இப்படியான ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் வரலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ல பாருங்க, he said, அவன் சொன்னான். அப்ப ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்க என்ன, சேட பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அடுத்தது கொட்டேஷன் மார்க்ஸ்ல அவர் சொன்ன விஷயம், ஐ லைக் பீட்சா. he said I like pizza. அவன் சொன்னான் எனக்கு, நான் பீட்சாவை விரும்புகிறேன் என்று. சோ அது வந்து பிரசன்ட்ல இருக்கு. சோ இதை இன்டிரெக்ட்டுக்கு எப்படி மாத்திருக்காக, he said that he liked pizza. அப்ப இங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேரு தரக்குள்ளதான், அருண் பிரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்டி தரக்குள்ளதான் நம்ம என்ன செஞ்சோம், செட் டு அப்படின்னு சொல்லி எழுதினதால அதை டோல்டுன்னு மாத்தினோம். பட் இங்க நேம் மட்டும் ஒரு ஆள் மட்டும் தந்திருந்தா, ஒரு பார்ட்டி மட்டும் இருந்தேன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம், he saidன்னு வந்தா இதை நாங்க டோல்ட் அப்படின்னு மாத்த தேவையில்ல, he said அப்படின்னு போட்டு கொட்டேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தட் போட்டோம்னா சரி. ஸோ he said that he liked pizza. அவன் சொன்னான் அவனுக்கு பீட்சா விருப்பம் என்று. ரைட், ஸோ இப்படியான ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் வந்து வரலாம். ஓகே, ரைட். அடுத்தது இப்ப முக்கியமான விஷயம், இந்த டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டிரெக்டுக்கு சேஞ்ச் பண்ணக்குள்ள என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ரைட், முதலாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கொட்டேஷன் மார்க்ஸ் நாங்க ரிமூவ் பண்ணணும். மேல பார்த்தோம், அப்ப தட் அப்படிங்கறத நாங்க ஆட் பண்ணிட்டு என்ன செய்வோம், அந்த கொட்டேஷன் மார்க்ஸை நாங்க ரிமூவ் பண்ணுவோம். இங்க பாருங்க, அருண் செட் டு பிரியா அப்படின்னு வந்திருந்தா அருண் டோல்ட் பிரியா தட்ஸ். ரைட், அப்ப இங்க கொட்டேஷன் மார்க்ஸ் என்ன செய்யும், இந்த இடத்துல திரும்ப வராது. சோ அது ஒரு முக்கியமான ரூல். ரெண்டாவது, சேஞ்ச் த ப்ரொனவுன்ஸ். அப்ப பாருங்க, ப்ரொனவுன்ஸை சேஞ்ச் பண்ணணும். நான் என்று சொல்றது அவண்டு வரலாம், நான் சொன்னது அவள்ண்டு வரலாம், நீண்டு சொன்னது அவள்ண்டு வரலாம். அப்ப அந்த ப்ரொனவுன்ஸ்ல ஒரு சேஞ்ச் வரும். அப்ப அந்த இடத்துல யார் அந்த விஷயத்த சொன்னாங்கன்னு பார்த்துட்டு நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிரெக்ட் ஸ்பீச்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, she said, அவள் சொன்னால், I love my job.
எந்த தொழில எந்த ஜாப்பை நான் விரும்புகிறேன் என்று. அப்ப அவ சொன்ன அதே விஷயத்தை இங்க கோட் பண்ணிருக்கிறதால இது டிரெக்ட் ஸ்பீச். இதே விஷயத்தை நாங்க இன்டிரெக்டுக்கு மாத்த போகல. she said that, பாருங்க கொட்டேஷன் மார்க்க ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஐ லவ் மை ஜாப் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? who said this statement? I love my job. She. Who said this? She. அப்ப பாருங்க முன்னால போய் பாத்தீங்கன்னா விலங்கு யார் அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல ஐ அப்படின்னு இருக்கிறத நான் என்ற தொழிலை விரும்புகிறேன் இருந்தத நாங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லக்குள்ள என்ன செய்வோம்? நான் என்று சொன்னது என்னன்னு சொல்லுவோம்? அவள் அப்படின்னு சொல்ல போறோம். சோ ஐ இங்க என்னைய மாறிட்டு ஷீயா மாறிட்டு. அதே போல இப்ப டென்ஸ் நாங்க சேஞ்ச் பண்ணணும். ஏன்? இங்க ரிப்போர்ட்டிங் verb வந்து பாஸ்ட்ல இருக்கு. அப்போ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்ப இங்க என்ன செய்யணும்? இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற விஷயத்துல டென்ஸ் நாங்க மாத்தணும். சோ இங்க லவ் அப்படின்னு சொன்னா விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிள் பிரசன்ட்ல இருக்குது. சோ இதை நாங்க என்ன செய்யணும்? பாஸ்டுக்கு மாத்துறேன்னு சொன்னா எத்தனாவது வெர்ஷன் verb போடுவீங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல? Version 3. வெர்ஷன் 2, ரைட்? வெர்ஷன் 2. ஐ லவ் அப்படின்னு வார்த்தை she loved. இப்ப ப்ரொனவுன்ஸ் பொசசிவ் ப்ரொனவுன்ல ஒரு சேஞ்ச் இருக்கு பாருங்க. எந்த ஜாப்னு சொல்லி யார ஜாப்ப சொல்லிருக்கீங்க? யார ஜாப் இது? மை ஜாப்னு சொல்லி என்ன சொல்லி அவள் சொன்ன. அப்ப இது என்ன யார ஜாப்னு சொல்லி வரணும்? அவளுடைய ஜாப், her ஜாப்னு வரணும். அப்ப முன்னால ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணோம், இவடுத்து பொசசிவ் ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணிக்க. சோ ஜாப் வந்து அப்படி இருக்கு. சோ ஃபுல்லா பாருங்க. she said I love my job. she said that she loved her job அப்படின்னு வந்துருக்கு. சரியா? இப்படித்தான் ப்ரொனவுன்ஸ்ல சேஞ்ச் வரும். ஓகே, ஐ என்று ஷியா மாறி இருக்கு, மை என்று சொல்றது ஹர்ன்னு மாறி இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த டிரெக்ட் ஸ்பீச்ல அந்த விஷயத்தை யாரு சொன்னா, ஹூ செட் தட் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து நாங்க இதை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ டென்ஸுக்கு வருவோம். பேக் ஷிஃப்ட் த டென்ஸ் when the reporting verb is in the past. அப்ப இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும். எங்களுக்கு டிரெக்ட் ஸ்பீச்ல ரிப்போர்ட்டிங் verb வந்து பாஸ்ட்ல இருந்தேன்னு சொன்னா, அதாவது நாங்க பார்த்தோம் அந்த செட் இந்த மேல செட் கூறினால் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னு சொன்னா இது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தானே. அதனால நாங்க என்ன செய்வோம்? இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற விஷயத்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இறந்த கால வடிவத்தில் எழுதுவோம். சோ இங்க அப்ப ரிப்போர்ட்டிங் verb வந்து பிரசன்ட்ல இருந்தேன்னு சொன்னா she say அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எங்களுக்கு இதை மாத்த தேவையில்லை. சரியா? அந்த கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்கிற விஷயத்தை மாத்த தேவையில்லை. பட் ரிப்போர்ட்டிங் verb நீங்க பாஸ்ட்ல பண்ணிட்டீங்கன்னு சொன்னா you should back shift the tense from present to past. ஓகே, இப்ப டிரெக்ட் ஸ்பீச் டு இன்டிரெக்ட் ஸ்பீச்ல ரிப்போர்ட்டட்ல என்னென்ன விஷயம் என்னென்ன டென்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சொல்லுங்க. எந்த விஷயத்த எக்ஸாக்டா சொல்லுங்க, எதை ரிப்பீட் பண்ணு? இந்த ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் பண்றதையா? இதையா? ஓகே, ஜஸ்ட் வெயிட் a minute. ரைட். அந்த சேன்னு சொல்லி நான் சொன்னதையா? ஓகே, அப்ப அந்த எக்ஸாம்பிள காட்டுறேன்னு பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாம என்ன பார்த்தோம்? இந்த டிரெக்ட் ஸ்பீச்ல ரிப்போர்ட்டிங் verb வந்து பாஸ்ட்ல இருக்க போகல தான் நாம என்ன செய்யணும்? இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ்ட காலத்தை டென்ஸை பாஸ்டுக்கு மாத்தணும் அப்படின்னு பார்த்தோம். பட் இன்கேஸ் இந்த டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கிற சென்டென்ஸ் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் verb வந்து பிரசன்ட்ல இருக்கின்னு வைப்போம். she says அவள் கூறுகிறாள் அப்படின்னு சொல்லி இருக்கின்னு வைப்போம். சரிதானே? she says I love my job இப்படி ஒரு சென்டென்ஸ் வந்துட்டுன்னு வைங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த ரிப்போர்ட்டிங் verb வந்து உங்களுக்கு என்ன டென்ஸ்ல இருக்கீங்க? which tense is it? says அவள் கூறுகிறாள், சொல்கிறாள். இது என்ன டென்ஸ்? who can say? present tense. ஏன்? சிம்பிள் பிரசன்ட்ல நாம சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு verb ஓட என்னத்தை சேர்க்கிற? எஸ் சேர்க்கிற, ரைட்? எஸ்
இஎஸ் ஐஇஎஸ் சேர்க்கிறேன். ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் உங்களுக்கு ப்ரெசென்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய தேவையில்ல, இந்த டென்ஸை சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் என்ன செய்வீங்க, she says that அப்படின்னு சொல்லி says that எழுதுவீங்க. எழுதிட்டு இந்த கொட்டேஷன் மார்க் நாங்க ரிமூவ் பண்ண தானே வேணும் டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டிரெக்ட்டுக்கு, அதை அப்படியே வச்சுட்டு இப்ப ப்ரொனவுன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ற வேலையை பார்ப்பீங்க. she says that she loves her job. ரைட்? இப்ப பாருங்க, சாரி, she loves her job. சரியா? இப்ப புரிஞ்சுச்சா இது எப்படின்னு சொல்லி? ரிப்போர்ட்டிங் verb வந்து பிரசன்ட்ல இருக்க போகல நாங்க என்ன செய்யல, இங்க டென்ஸை சேஞ்ச் பண்ணிருக்கோமா? பாருங்க, இல்ல. ஐ லவ் மை ஜாப் என்னன்னு மாறி இருக்கி, ஷீ லவ்ஸ் ஹர் ஜாப்னு மாறி இருக்கி. பட் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம், ரிப்போர்ட்டிங் verb பாஸ்ட்ல இருக்கக்குள்ள இது எப்படி எழுதிருக்கோம், ஷீ லவ் ஹர் ஜாப்னு எழுதிருக்கோம். ஓகேவா? கிளியரா இப்ப விஷயம்? ஓகே தானே? அதர்ஸ்? Yes, sir. ஓகே. Yes, சோ sir. பாருங்க, இப்படிதான் இந்த விஷயம் வருது. இப்ப ரூல்ஸை பார்ப்போம், டென்ஸுக்குரிய ரூல்ஸை பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் வெயிட். ரைட். இப்ப டிரெக்ட் ஸ்பீச்ல வந்து நீங்க am is are அப்படின்னு சொல்லி வார விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா, am is அப்படி வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க என்ன பிரசன்ட்ல சிங்கியுலருக்கு, அதாவது ஐக்கு ஆமும் சிங்கியுலர் தேர்ட் பர்சன் சிங்கியுலருக்கு இஸ்ஸும் யூஸ் பண்ணுவோம். அப்ப அதை நாங்க பிரசன்ட்ல இருக்கக்குள்ள பாஸ்டுக்கு மாத்த போகல, அதை என்னன்னு மாத்தணும், ஆமையும் இஸ்ஸையும் was அல்லது சாரி wasன்னு மாத்தலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு ஒரு டிரெக்ட் ஸ்பீச்ல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அதை எப்படி மாத்துறேன், he said he was happy. அப்ப இந்த am என்னன்னு மாறி இருக்கி, wasன்னு மாறி இருக்கி. ரைட்? இப்ப பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்கு மாத்துறோம். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இன்னொரு இஸ் வார மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுன்னு சொன்னா she is happy அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்ப she is happy எழுதினா அதை நாங்க இன்டிரெக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்த போகல, எப்படி எழுதுவோம், she said that she was happy. அப்ப பாருங்க, எம்முக்கும் இஸ்ஸுக்கும் நாம என்ன செஞ்சிருக்கோம், என்னன்னு மாத்திருக்கோம், was. ரைட்? சொல்லுங்க ஷிஃபா, நீங்க can you please send text messages, your internet connection is very bad, I'm not able to hear you. ரைட்? ஓகே. சோ இப்படிதான் எங்களுக்கு am is வந்து was ஆ மாறுது. ரைட்? அடுத்தது ஆ எப்படி மாறும்னு சொன்னா எங்களுக்கு என்ன தெரியும், பிரசன்ட்ல ஆன்னு சொல்லி இருந்தா நாங்க அதை பாஸ்ட்ல பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்த போகல என்ன செய்வோம், ஆன்னு சொல்றது were அப்படின்னு மாத்துவோம். சோ they are hereன்னு சொன்னா she said they were there. ரைட்? அப்ப இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, இந்த ஹியர் அப்படிங்கிறது there அப்படி மாறுறது, இங்கன்னு சொல்றது அங்கன்னு மாறுற அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நான் கீழே ரூல்ஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். ரைட்? இப்போதைக்கு இந்த ஆ வந்து வேர்டு மாறி இருக்கிறத பாருங்க. ரைட்? ஓகே சார், இன்டிரெக்ட்டுக்கு தட் யூஸ் பண்ற டைம், பட் உங்களோட எக்ஸாம்பிள்ல இல்லையே. ரைட்? ஸோ இந்த இடத்துல தட் வரல அப்படின்னு சொல்றீங்களா? ரைட், அது சம்டைம்ஸ் மிஸ்டேக்காக இருக்கும். ஓகே, he said that he was happy. ரைட்? அது வந்து நோட்ஸ்ல இருந்த மிஸ்டேக். ஓகே, இங்க பாருங்க, இந்த ஆ வந்து வேர்வா மாறுற விஷயத்தை பாருங்க. அடுத்தது எங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ்ல சிம்பிள் பிரசன்ட்டுக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம், என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம், do or does. சிம்பிள் பிரசன்ட்ல இருந்தா நாங்க அதை என்னத்துக்கு மாத்தணும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற இத ரிப்போர்ட்டடுக்கு மாத்தக்குள்ள என்னன்னு மாத்துவோம், சிம்பிள் பாஸ்டுக்கு மாத்துவோம். சரியா? இதான் ரூல்ஸ். அப்ப do does இருக்கிறது என்னன்னு மாறும், did மாறும். சோ பாருங்க, I do yoga அப்படின்னு சொல்றது என்னன்னு மாறி இருக்கி, she said that she did yoga. ரைட்?
இந்த தட் வந்து நாங்க போடலைன்னு சொன்னாலும் அது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நாங்க போடலைன்னு சொல்ல போகல, தட்ஸ் ஓகே. பட் ரிட்டன் இங்கிலீஷ்ல நீங்க எழுத போகல கட்டாயம் இந்த தட்டை போடும். ரைட்? ஐ டூ யோகா, நான் யோகா பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றத இப்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வரக்குள்ள என்ன எழுதிக்கும்? ஷீ செட் தட் ஷீ டிட் யோகா. அப்ப பாருங்க, இந்த டூ வந்து என்னன்னு மாறி இருக்கு, டிட்னு மாறி இருக்கு. ரைட்? இதே போல எங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட்ல இருந்து சிம்பிள் பாஸ்டா மாத்த போகல. இப்படி விஷயம் வந்தா என்ன செய்யற? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் காஃபி அப்படின்னு வந்தா, இப்ப இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தானே இருக்கு. இப்ப இதை நாங்க எப்படி மாத்துறேன்னு பார்ப்போம். அப்ப இங்க என்ன இருக்கு? எங்களுக்கு டூன்னு சொல்லி இல்லாம ஆக்ஷன் வேர்ப் ஒன்று இருக்கு. அப்ப இதை நாங்க எப்படி மாத்துவோம்? she said that she. இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வேர்ப் எத்தனாவது வெர்ஷன்ல போடுவீங்க? சிம்பிள் பிரசன்ட்ல வெர்ஷன் வாட்ஸ் த வெர்ஷன்? வெர்ஷன் 1ல போடுவீங்க. ரைட்? ஓகே. சோ இந்த இடத்துல சிம்பிள் பிரசன்ட்ல இருந்து சிம்பிள் பாஸ்டா மாற போகல அந்த வேர்ப்ல எத்தனாவது வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட்ல நீங்க எத்தனாவது வெர்ஷன் யூஸ் பண்ற? பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே, ஐ லைக் காஃபி அப்படின்னு சொல்றது. எத்தனாவது வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கம்? வெர்ஷன் 2. she liked coffee. ஓகே, பாருங்க, ஐ லைக் காஃபி, she said that she liked coffee. சரியா? இப்ப இதுவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் எல்லாருக்கும் கிளியரா? do you understand these concepts? Yes, sir. Okay. Yes, Okay. sir. Right. So ஒரு just 1 minute time தாங்க please. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அடுத்தது பாருங்க, எங்களுக்கு டூ டஸ் இருக்கிற மாதிரி இந்த ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஹேவ் ஹேஸ்ன்னு வந்து அதை நாங்கள் என்னென்னு மாற்றுவோம்? ஹேடுன்னு சொல்லி மாற்றுவோம். ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஹேஸ் அ கார் அப்படின்னு வந்துட்டுன்னு சொன்னா, ஹீ ஹேஸ் அ கார்னு வந்துட்டுன்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யலாம்? அதை ஹேட்னு மாற்றலாம். ரைட்? இப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸ் எழுதிருக்காங்க, he has a car. அவனிடம் ஒரு கார் இருக்கிறது. he has a car அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அதை நாங்க என்ன ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல மாத்தக்குள்ள என்னன்னு மாறுது? இந்த has. he had a car அப்படின்னு மாறுது. ரைட்? has வந்தா hadன்னு மாத்தணும். so rules. ஓகே, ரைட். அடுத்த விஷயம், அப்ப இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீ வந்ததால இங்க ஹேஸ் இருக்கி. இதே விஷயம் ஐ போட்டு வந்திருந்தா, ஐ அல்லது ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ் போட்டு வந்திருந்தா, ஐ வி யூ தே அப்படி வந்திருந்தா நாங்க என்ன போட்டிப்போம்? ஐ ஹாவ் அ கார்ன்னு சொல்லி போட்டிப்போம். ரைட்? ஹாவ் ஹேஸ் எந்த மாதிரியான ப்ரொனவுன்ஸுக்கு போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். மேல ஹீ வந்ததால ஹேஸ் வந்த, அப்ப இந்த இடத்துல ஹாவ் வந்துட்டா என்ன செய்யறேன்னு சொன்னா சேம். என்ன செய்வோம்? he said that he had a car. பாருங்க, அப்ப ஹேஸ் அல்லது ஹேவ் வந்தா என்ன செய்யணும்? நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல அதை ஹேட்னு மாத்தணும். ஓகேவா? ரைட். அடுத்தது இப்ப மாடல் வேர்ப்ஸுக்கு வருவோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு டென்ஸ்ல இருந்த விஷயம். டூ, டஸ், ஹேவ், ஹேஸ் எல்லாம் வந்து டென்ஸ்ல இருந்தது. ஏம், இஸ், ஆர். ரைட்? இப்ப வந்து வில், வுட், கேன், குட் இது வந்து என்ன? இதெல்லாம் மாடல் வேர்ப்ஸ்ன்னு நாங்க சொல்றேன். அப்ப அந்தந்த மாடல் வேர்ப்ஸுக்குரிய பாஸ்ட் வெர்ஷன்ஸ், பாஸ்ட் ஃபார்ம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப யூஸ்வலா நாங்க டென்ஸ் மாறக்குள்ள வில் வந்தா என்ன செய்யற? வில் வந்தா என்ன வேர்டை போட்டு மாத்துற? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வில் வந்து வுட்டா மாறும். ரைட்? ஐ வில் கம், நான் வருவேன் என்று அவன் சொன்னான். இதே விஷயத்தை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல சொல்லக்குள்ள அவன் வருவான் என்று சொன்னான் அப்படின்னு வரணும். அப்ப அந்த இடத்துல வில் என்னைய மாத்திரம் நாங்க வில் அப்படிங்கிற மாடல் வேர்ப வுட்டா மாத்திரம். he said that he would come. ரைட்? அப்ப இந்த இதுக்கு இடையில the வரும். சாரி, he said that வரும். ரைட்? அது இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி
ஓகே. சோ அடுத்தது மாடல் verb will இருக்கிற மாதிரி அடுத்த மாடல் verb என்ன? can. can நீங்க என்ன செய்வீங்க? எப்படி மாத்துவீங்க? I can. Could. She said that she could swim. Right? இப்ப இதுல அர்த்தம் என்ன? அவள் சொன்னால் என்னால் நீந்த முடியும் என்று. இதே விஷயத்தை ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எழுதக்குள்ள she said that அவள் சொன்னால் அவளுக்கு நீந்த முடியுமாக இருந்தது என்று. அப்ப கேண்ட பாஸ்ட் நாங்க குட் யூஸ் பண்ணி நிற்கும். ரைட்? சோ இதுதான் விஷயம். ஓகே, ஏதோ மெசேஜ் போட்டிக்கிறீங்க. சார் ஹேவ் பீன் வந்தா ஹேட் பீன் தான் வரும். எஸ், நான் அதை டென்ஸுக்கு இன்னொரு கிளாஸ் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல உங்களுக்கு டென்ஸை எழுதி உங்களுக்கு எழுதி காட்டேன். சரியா? இப்ப நார்மலா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ரைட். அதே போல ஷேல் வந்தா ஷுட்னு மாத்துவோம். ஸோ இப்படி மோடல் வேர்ப்ஸ் வரும்போது நாங்க அதுக்குரிய பாஸ்டுக்கு மாத்துவோம். ரைட்? இப்ப இந்த இதுல டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதுல தனித்தனியே ஒவ்வொரு டென்ஸுக்கும் எப்படி எழுதணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பாஸ்ட் ப்ரெசென்ட் வந்தா சிம்பிள் பாஸ்ட்ல எழுதணும் அப்படின்னு நான் சொன்னேன் தானே. இதே மாதிரி டென்ஸை போட்டு நான் உங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ்ல நான் எல்லா டென்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட்? அதை பத்தி யோசிக்க வேணாம். ஐ வில் explain it to you in the next class. Okay? பட் எங்கட ஸ்கூல்ல ரோங்கா போட்டாங்க. அப்படியா? அந்த கொஸ்டினை நீங்க எனக்கு போட்டோ பிடிச்சி அனுப்புங்களே ஹாஜரா. we'll check that. Okay? So நல்லா கவனிங்க. If the reporting verb is in the present or future tense, the tense doesn't change. அப்ப என்ன சொல்றாங்க? நாம எப்படி பார்த்த இந்த இருக்கிற ரிப்போர்ட்டிங் verb வந்து பாஸ்ட்ல இருந்தா தான் என்ன செய்யணும்? இங்க கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் டென்ஸை பாஸ்டுக்கு மாத்தணும். பட் அது வந்து அந்த ரிப்போர்ட்டிங் verb வந்து எங்களுக்கு பிரசன்ட்ல இருந்தேன்னு சொன்னா இல்ல ஃபியூச்சர்ல இருந்தேன்னு சொன்னா என்ன செய்யாது? கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் டென்ஸ் மாறாது. ஓகே? அப்ப செட், டோல்ட் இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும்? கொட்டேஷனுக்குள்ள இருக்கிற அந்த சென்டென்ஸ் டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகே ரைட். அடுத்தது டைம் அண்ட் பிளேஸ் சேஞ்சஸ் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிரெக்ட் ஸ்பீச்ல இதுக்குள்ள இந்த ரோல இருக்கிற டைம்ஸ் அல்லது பிளேசஸ் வந்தா அது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இப்படி மாறும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டுடே அப்படின்னு சொல்லி இருக்கீன்னு சொன்னா நாங்க அதை என்னன்னு மாத்துவோம்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல that day அப்படின்னு மாத்துவோம். டுமாரோ இருக்கீன்னு சொன்னா the next day அல்லது following day அப்படின்னு மாத்துவோம். yesterday டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்தா அதை என்னன்னு மாத்துவோம்? the day before அப்படின்னு மாத்துவோம். now இருந்தா இப்போ இருந்தா நாங்க என்னென்ன மாத்தணும்? அதை then அப்படின்னு மாத்தணும். இப்போது அப்போது. அதே போல this சொல்லி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருந்தா டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்தா அதை thatன்னு மாத்துவோம். here இங்க இருந்தா அதை thereன்னு மாத்துவோம். agoன்னு இருந்தா பிஃபோர்னு மாத்துவோம். சரி, இப்படியான டைம் அண்ட் பிளேசஸ் வர வேர்ட்ஸை நாங்க டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து ரிப்போர்ட்டடா கன்வெர்ட் பண்ணக்குள்ள இப்படிதான் எழுதுவோம். ஓகேவா? இந்த விஷயம் கிளியரா? டைம் அண்ட் பிளேஸ் சேஞ்சஸ். ஓகே, இப்ப பாருங்க. வெயிட், அடுத்த விஷயம் இப்ப இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். அப்ப இந்த டிரெக்ட் ஸ்பீச் டு இன்டிரெக்ட் ஸ்பீச் நாங்க எழுத போகல என்ன நடக்கும்? 4 வகையான வாக்கியங்கள்ன்ற வடிவங்கள் வரலாம். அப்ப முதலாவது அப்படியான டைப் என்னன்னு கேட்டா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் என்று சொல்றது என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் சொல்றது என்ன? ஜஸ்ட் சும்மா சாதாரணமா ஒரு சென்டென்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கிலீஷ் படித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவேன். இப்படி சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸும் என்ன, அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? How do we call them? Statements. சரிதானே? இப்ப நாங்க சும்மா சாதாரணமா சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நாங்க டிரெக்ட்ல இருந்து இன்டிரெக்டா மாத்த போகல பாக்குற முதலாவது டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சா இது என்ன? ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்.
நான் இங்கிலீஷ் படித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், எங்களுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்குது, அவங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஸ்டேட்மெண்ட்ஸை நாங்க மாத்துவோம். ஸ்டேட்மெண்ட்ஸை மாத்த போக்குல தான் நான் சொன்ன மாதிரி என்ன நடக்கும், இந்த தட் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எட் ஆகும். அப்ப பாருங்க இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி டைரக்ட் ஸ்பீச்ல she said I am learning English. அவள் சொன்னால் நான் இங்கிலீஷ் படித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று. இத இன்டிரெக்டா ரிப்போர்ட்டடா மாத்த போகல she said போடுறீங்க, போட்டுட்டு கொட்டேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன எழுதணும், ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு என்ன போடுவீங்க, தட். சரியா, தட் போட்டுட்டு இப்ப இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த பார்ப்போம். கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள நான் இங்கிலீஷ் படித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப இது என்ன டென்ஸ்ல இருக்கு எங்களுக்கு, what in which tense is this sentence has been written? Present. Present. Presentலயும் என்ன tense இது, Present continuous. continuous. இப்ப இந்த present continuous நாங்க reported speechல மாத்த போகல, இது அதோட equivalent pastக்கு மாறும். simple present simple pastக்கு மாறும், present continuous past continuousக்கு மாறும். இப்படி எந்த டென்ஸ் இருக்கோ அதோட ஈக்குவலண்டான பாஸ்டுக்கு மாத்தினோம்னா சரி. அப்ப இங்க present continuous இருக்கிறதால அதை past continuousக்கு மாத்துவோம். இப்ப இங்க past continuous-ஆ மாத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கா, is there a necessity to change this to past tense இருக்கா இல்லையா? இருக்கின்னா எப்படி சொல்லுவீங்க அதை, ஏன் இருக்கி, why should we change, what's the reason, என்ன நோட்டீஸ் பண்றீங்க நீங்க இங்க, ஏன் மாத்தணும்னு சொல்றீங்க டென்ஸ், explain the reason, simple reason. Can somebody explain? நாம டென்ஸ் சேஞ்ச் ஆகுறேன்னு சொன்னா என்ன இருக்கணும்னு பார்த்த, ரிப்போர்ட்டிங் verb என்ன டென்ஸ்ல இருக்கணும், டைரக்ட் ஸ்பீச்ல எதுல இருக்கணும், பாஸ்ட்ல இருக்கணுமா இல்லையா? செட் அப்படிங்கிறது எதிர பாஸ்ட் டென்ஸ். அப்ப இது பாஸ்ட்ல இருந்தா தான் நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன செய்ய போறோம், இந்த சென்டென்ஸ்ட பாஸ்ட் வெர்ஷன்ல இதை எழுத போறோம். அப்ப பார்க்கும் எங்களுக்கு செட்ன்னு சொல்லி இது பாஸ்ட்ல இருக்கு. ஆல்ரைட், இப்ப பாஸ்ட்ன்றாலும் மாத்தன்னு தெரியும், அதுலயும் இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப பார்க்கும் ஆமோட ஐஎன்ஜி சேர்ந்து இங்க verb வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன டென்ஸ்ன்னு சொல்லுவீங்க இது, how do you call that? Present continuous. present continuous. அப்ப present continuous past equivalent என்ன, past continuous. அப்ப இத மாத்துவோம். இனி எங்களுக்கு என்ன டென்ஸுக்கு மாத்தணும்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இப்ப பாருங்க, I am learning English அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு, who said this? She. she. அப்ப இந்த ஐய நாம என்னன்னு மாத்துவோம், ஷீன்னு மாத்துவோம். அடுத்தது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு present continuousல எங்களுக்கு என்ன ஆக்சிலரி verb போட்டிருக்கீங்க, என்ன போட்டிருக்கீங்க, am போட்டிருக்கீங்க. அப்போ am is வந்தா நீங்க அதை பாஸ்டுக்கு மாத்த போகல, என்னன்னு போடணும், ரூல்ஸ் wasங்கிற ஆக்சிலரி verb வரணும். ரைட், அப்ப இதை என்னன்னு மாத்திருக்கோம், amன்னு சொல்றது wasன்னு மாத்திருக்கோம். ரைட், அடுத்தது present continuouslyயும் past continuouslyயும் verb version மாறுமா ஒண்டா இருக்குமா, is it the same or different? Same. ஏன், continuous tenses எல்லாத்துலயுமே எங்களுக்கு verb version என்ன, ing form. ரைட், அப்ப அது மாறாது. அடுத்தது இங்கிலீஷ் அப்படிங்கிற விஷயம் அப்படியே இருக்கும். சோ இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா she said I am learning English, அவள் சொன்னால் நான் இங்கிலீஷ் படிச்சு கொண்டிருக்கின்றேன் என்று. இதே இது நாங்க இன்னொரு ஆள்கிட்ட இன்டிரெக்ட்ல சொல்ல போகல, அவள் சொன்னால் அவள் இங்கிலீஷ் படித்து கொண்டிருந்தாள் என்று. I am learning English, she was learning English. சரியா, இப்ப இந்த விஷயம் கிளியரா இருந்துச்சா? இதைத்தான் நாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்றேன். ஏன், I am learning English அப்படின்னு சொல்ற விஷயமெல்லாம் சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்களுக்கு இதுல இருந்து இது ஒரு கொஸ்டனா, I am learning English சொல்றது ஒரு கொஸ்டனா, ஒரு கேள்வியா இது?
இல்ல தானே? ரைட். அப்ப கேள்வி இல்லை. அதே போல இது ஒரு WH கொஷன் ஆயுது. அதாவது எங்க வாழ்றீங்க, எங்க வசிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு WH கொஷன் ஆயுது. இல்ல தானே? இல்ல. இல்ல. அதே போல இது ஒரு கொமாண்ட் ஓர் ரிக்வெஸ்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொமாண்ட் ஓர் ரிக்வெஸ்ட்னு சொன்னா இந்த விஷயத்தை செய்யின்னு நாம ஒரு ஆள்கிட்ட சொல்றேன். க்ளோஸ் த டோர், கதவை க்ளோஸ் பண்ணு அப்படி சொல்ற ஒரு கொமாண்ட் அல்லது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஆயுது ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ்னு சொல்றது. இல்ல. இல்லதான். அப்ப அது இல்லாத விஷயங்களை சாதாரணமா நாங்க சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் என்னன்னு நாங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். அப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தா சேஞ்ச் பண்றதுக்குரிய ரூல்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப இன்னும் இந்த மாதிரியான டென்ஸை பார்க்க வேண்டிய ரூல்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்னென்ன டென்ஸ்ல இருந்து எதுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி அதை நான் அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ நாங்க டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டிரெக்டா மாத்த போகல பாக்குற 4 டைப்ஸ்ல முதலாவது டைப் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ரைட். அடுத்தது கொஷன் இருக்கும் தானே. இப்ப ஒரு ஆள் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாரோ, ஒரு சென்டென்ஸ் சொல்றாரோ, அத மாதிரி இவர் இப்படி கேட்டாரு அப்படின்னு நாம சொல்லலாம் தானே. ஒரு கொஷன் கேட்டதை நாம இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லலாம் தானே, இவர் என்கிட்ட இப்படி கேட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்க சேஞ்ச் பண்றதுல ரெண்டாவது டைப் என்ன, கொஷன்ஸ். சரியா? அந்த கொஷன்ஸ்லயும் 2 விதம் இருக்கு. எஸ் ஓ நோ கொஷன்ஸ், ஆம் அல்லது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வரக்கூடிய கொஷன்ஸ். ஸோ அதை எப்படி மாத்தணும்னு சொல்லி நான் அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஷன்ஸை நாங்க தனியா பார்ப்போம். அடுத்தது WH கொஷன்ஸ், எஸ் ஓ நோ கொஷன்ஸ் வர மாதிரி WH கொஷன்ஸ் வரும். இப்ப சும்மா நார்மலா ரீட் பண்ணி பாருங்க. He asked, do you like tea? அவன் கேட்டான், நீ டீயை விரும்புறியா அப்படின்னு சொல்லி. இன்டிரெக்ட்ல எப்படி வருது? He asked if I liked tea. அப்ப பாருங்க ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் இருக்கு. அப்ப இதை நான் இந்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணல பிகாஸ் இட் வில் பி கன்ஃபியூசிங் டு யூ இஃப் ஐ எக்ஸ்பிளைன் எவ்ரி கான்செப்ட் இன் த சேம் கிளாஸ். ஸோ அதை நாங்கள் டிஃப்ரெண்டான ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்தது நாங்க பார்க்குற 4வது டைப் என்ன, கொமாண்ட் ஓர் ரிக்வெஸ்ட். ஸோ இதை நாங்க இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு ஆளை இப்படி செய்யுங்க, இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொமாண்ட் பண்றது அல்லது ரிக்வெஸ்ட் பண்றது. இப்படியான சென்டென்சஸை நாங்க டிரெக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டிரெக்டா மாத்த போகல. அந்த ஸ்ட்ரக்சர்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இல்லாம. ஸோ அதையும் நாங்க தனியா பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முதலாவது சென்டென்ஸை பாருங்க. தி டீச்சர் செட் க்ளோஸ் த டோர். டீச்சர் சொன்னா டோரை க்ளோஸ் பண்ண சொல்லி. அதே விஷயத்தை நாம் என்ன சொல்றோம், தி டீச்சர் டோல்ட் மீ, டீச்சர் என்னிடம் கூறினார் டு க்ளோஸ் த டோர். அப்ப இங்க பாருங்க டு க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் மாதிரி நாம தட் போட்டு மாத்திரிக்கமா இதை? இந்த இடத்துல தட் ஏதாச்சும் யூஸ் ஆகிருக்கா? கேன் யூ see that in this sentence? No, right? No. இந்த சென்டென்ஸை மாத்துறதுக்குரிய, அதாவது கொமாண்ட் ஓ ரிக்வெஸ்ட் மாத்தக்கூடிய ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நாங்க தனித்தனிய பார்க்கணும். பார்த்துட்டு மொத்தமா பேராகிராஃப் மாதிரி இது எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி, கொஷன்ஸ் மிக்ஸ் ஆகி வரும், ஸ்டேட்மெண்ட்ஸ் மிக்ஸ் ஆகி வரும். அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இந்த கொமாண்ட் ரிக்வெஸ்ட் நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ன்னு சொல்றேன். இதெல்லாம் மொத்தமா மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு பேராகிராஃபையும் சேர்த்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னு சொன்னா இந்த விஷயம் எங்களுக்கு முடிஞ்சிடும். ரைட். ஸோ இதுல நான் இன்றைய கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ரைட். டென்ஸ் அதுகள்லாம் நாம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயில படிப்போம். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா என்ன நடக்குது இங்க, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. And also if you have any other doubts please tell me. ஓகே ஹாஜிரா, இட்ஸ் ஓகே. உங்களுக்கு பேப்பர் வந்தோன்னே எனக்கு அந்த கொஸ்டின் அனுப்புங்க. சரியா? வில் see that. அதர்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயம் கிளியரா? இப்போ direct and indirect speech this is how it works அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சா? Do you understand? Yes, sir. Okay. Others, what about Yes, others? sir. Amna? Okay, thank you, Sana. Shafia, Shifa, Tavish, Rashad, Anu, Yes, and sir. others. Everything's right, okay? You understand, I guess. Okay. So இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அடுத்த கிளாஸ்ல இன்னும் டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அதுல தான் டென்ஸை பார்க்க வர போறோம்.
ஸோ இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக நினச்சிக்கோங்க, ரைட்? டிரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இப்படி தான் ஒர்க் ஆகுது, இதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடுக்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, இது இட்ஸ் அ பிக் கான்செப்ட், கொஞ்சம் பெரிய கான்செப்ட். ஸோ எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் பார்த்தா நமக்கு கஷ்டம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இனி அடுத்தது டீட்டெயில்டாக அந்த 4 டைப் ஆஃப் சென்டென்ஸும் நாங்கள் மாற்றுவோம் தானே. என்ன, எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அடுத்தது கொஷின்ஸ் இருந்துச்சு, கொமாண்டோ ரிக்வெஸ்ட் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தனித்தனியாக மாத்திர எப்படி அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கிளாஸை மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், ரைட்? இட்ஸ் நாட் மை டியூட்டி டு ஃபோர்ஸ் யூ டு அட்டெண்ட் த கிளாஸஸ். நீங்க கட்டாயம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. ஐ கான்ட் ஃபோர்ஸ் யூ. இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? யூ ஆர் பேயிங் த மணி, யூ ஆர் பேயிங் த கிளாஸ் ஃபீ, யூ நீட் டு லேர்ன், ரைட்? ஸோ கிளாஸ் ஒன்று மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் it will be confusing. Okay, so thank you so much for joining in today's class. Next class இனி எங்களுக்கு எங்களோட யூஷுவல் ருட்டீன்லேயே நடக்கும். ஸோ ஒரு பெரிய கேப் வந்ததுனால தான் நான் வெனஸ்டே இன்றைக்கு ஒரு கிளாஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு டே ஆஃப்டர் டுமாரோ ஃப்ரைடே 9 to 10 நடக்கும், ரைட்? அண்ட் சம்டைம்ஸ் எனக்கு ஃப்ரைடே 9 to 10 அந்த கிளாஸ் செய்ய வரலன்னு சொன்னா பிகாஸ் ஐ ஹாவ் அ ஸ்மால் எக்ஸாமினேஷன் via ஆன்லைன். அந்த டைம் மட்டும் கிளாஸை கேன்சல் பண்ண வரும். அண்ட் சாட்டர்டே சண்டேல இருந்து யூஸ்வலாக கிளாஸ் கண்டினியூ ஆகும், ரைட்? ஸோ கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் கவனிங்க. ப்ரீவியஸாக டீச் பண்ண லெசன்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ பர்சனலி. ஒவ்வொரு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் தனித்தனி எடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். See you soon. ஓகே, டேக் கேர். சாப்பிடுங்க எல்லாரும். டாட்டா.